தூங்க போக்கல நாங்கள் என்ன துவா கேட்குறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிகா, எப்படி அமூத்து, கொஞ்சம் பேசினா இதுக்கு நல்லா இருக்கும். அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய நாமத்தை கொண்டு நான் தூங்க போகிறேன், அதே போல் நான் எலும்பினாலும் உன்னுடைய நாமத்தை கொண்டு தான். அப்பேரண்ட் ரைட்? ஆனால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. பிஃபோர் யூ கோ டு பெட், உங்களோட பெட்டை நீங்கள் டஸ்ட் பண்ணிடுங்க. இது அர்த்தம் அந்த தூப்ரா பண்ணிடுங்க. டஸ்ட் யோர் பெட், டஸ்ட் யோர் மேட்ரஸ் அவுக்கமாக்கா. அப்புறம் ஒரு துவா கேட்க சொன்னாங்க. பிஸ்மிக ரப்பி, யா அல்லாஹ் உன்னுடைய நாமத்தை கொண்டு வதஅது ஜம்பி, ஐ அம் கோயிங் டு ஸ்லீப், வபிக அர்ஃபஉ, உன்னுடைய நாமத்தை கொண்டு தான் யா அல்லாஹ் நான் நாளைக்கு காலையில் எழும்ப போகிறேன், உன்னுடைய கிருபை கொண்டு தான் எழும்ப போகிறேன். ஆனால் யா அல்லாஹ் மவுத் எப்போ வரும் என்று தெரியாதானே. இன் அம்சக்த நஃப்ஸி, இந்த தூக்கத்தில் யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை கொடுத்துட்டா, ஃபர்ஹம்ஹா, யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக, என்னுடைய ரூஹை மன்னிப்பாயாக. வாட் அ பியூட்டிஃபுல் துவா. எங்களுக்கு தெரியும் நாங்கள் எழும்புவோமோ இல்லைன்னு தெரியும், எனி மொமெண்ட் மவுத் வரலாம். இப்போ இந்த துவாவும் சேர்த்து ஓதிக்கொள்ளுங்க. பாடம் இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லி போடுறேன், பாடம் இருக்கும் மிச்சம் பேருக்கு. இல்லாட்டி புகாரி ஷரீஃப் இருக்கு, சிராஜ் மௌலி ஹசரத்க்கு சொன்னால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப்பில் அனுப்பி போடுவாங்க. இது புகாரி ஷரீஃபில். இப்போ யா அல்லாஹ் இன் யோர் நேம் ஐ அம் கோயிங் டு லே டவுன், உன்னுடைய நாமத்தை கொண்டு தான் எழும்ப போகிறேன், தூக்கத்தில் மௌத்தை கொடுத்துட்டா மன்னிப்பாயாக. வஇன் அர்சல்தஹா, யா அல்லாஹ் எனக்கு மறுக்க ரூஹை ரிட்டர்ன் பண்ணிட்டா, நான் காலையில் எழும்பிட்டா, ஃபஹ்ஃபத்ஹா, என்னுடைய ஈமானை பாதுகாப்பாயாக. இது போதும் தானே, பெரிய துவா தானே. மௌத்து வந்துட்டா மன்னிப்பாயாக, உசுரை கொடுத்துட்டா பாதுகாப்பாயாக. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒரு அடிஷன் பண்ணி காட்டுனாங்க. ஃபஹ்ஃபத்ஹா என்று நிப்பாட்டில்லை, அதை பாதுகாப்பாயாக என்று நிப்பாட்டில்லை. பிமா தஹ்ஃபத் பிஹி இபாதக ஸாலிஹீன், யா அல்லாஹ் எப்படி நீ உன்னுடைய நல்லடியார்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறாயோ, என்னுடைய ஈமானை பாதுகாப்பாயாக. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் அட்வைசிங் அஸ் ஃபார் அஸ் டு ப்ரொடெக்ட் அவர் ஈமான். நல்லடியார்கள்ட பொருட்டால் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நவ் ஜஸ்ட் இமேஜின், இந்த அவுலியாக்களோட அந்தஸ்து எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பார்வையிலையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையில எந்த அளவுக்கு என்று கேட்டா, ஈமான் விட பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. அந்த ஈமானுடைய ப்ரொடெக்ஷனுக்காக அவுலியாக்களோட வசீலாவை கொண்டு துவா கேட்கறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க தானே. இந்த அவுலியாக்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கு. இது புகாரி ஷரீஃப்ல வந்திருக்கு. ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம், குர்ஆன் ஷரீஃப்ல வருது. அதே போல பல ஆயத்துகள் இருக்கு, பல ஹதீஸ் இருக்கு அவுலியாக்கள் சம்பந்தமா. இது அத்தனையும் வச்சுட்டு எங்களுக்கு அவுலியாக்கள் தேவையில்லை என்று சொல்றாங்க. குர்ஆனையா ஃபாலோ பண்றாங்க, ஹதீஸையா ஃபாலோ பண்றாங்க, பொய்யை தானே சொல்றாங்க. எங்கட முன்னுக்கு we will do what is in the Quran only, we will do what is in the hadith only. அரே குர்ஆன்ல எங்க அகீமுஸ் ஸலாஹ் இருக்கோ அங்க வாத்து ஜகாத் இருக்கு, தொழுங்க ஜகாத் கொடுங்கன்னு இருக்கு தானே. இப்போ தொழுந்து மட்டும் போதுமா? வசதி இருந்துட்டு ஜகாத் கொடுக்காட்டி are we following the Quran? No. அதே போல நோன்பு நோற்றுங்க என்னும் குர்ஆன்ல தான் இருக்கு. தாய் தகப்பனை மதிப்பு கொடுங்க என்னும் குர்ஆன்ல தான் இருக்கு. சல்லு அலைஹி, என்னுடைய ஹபீப் மேல ஸலவாத் ஓதுங்க அதுவும் குர்ஆன்ல தான் இருக்கு. வஸல்லிமு தஸ்லீமா, ரிசைட் சலாம் இன் அபண்டன்ஸ், அதிகமா சலாம் ஓதுங்க என்னும் குர்ஆன்ல தான் இருக்கு. இத்தபி சபீல மன் அனாப இலைய, அவுலியாக்கள் என்னுடைய பாதையில யார் இருக்கிறாங்களோ அவர்களுடைய பாதையை ஃபாலோ பண்ணுங்க என்றும் குர்ஆன்ல தானே இருக்கு. இப்ப குர்ஆன்ல இருந்தா தான் நாங்க நம்புவோம், ஹதீஸ்ல இருந்தா தான் எடுப்போம். இது இப்ப குர்ஆன் இல்லாட்டி என்ன இது? அல்லாஹ்வே சொல்றான் என்னுடைய நல்லடியார்களுடைய பாதையை, இத்தபியுடைய வார்த்தை இத்திபா பண்ணுங்க. இப்ப இத்திபா பண்ணதுக்காக, ஃபாலோ பண்ணதுக்காக, ஒபே பண்ணதுக்காக தாலாயின் பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி தெரியாம எப்படி ஃபாலோ பண்றது? கல்வத் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி தெரியாம எப்படி ஃபாலோ பண்றது? खाजा नायगम, मीरान साहिब, कुतुब नायगम, इमाम अबू हनीफा, इमाम शाफी அவர்களை பத்தி தெரியாம எப்படி இத்திபா பண்றது? இப்ப குர்ஆன் ஷரீஃபுடைய இந்த ஹுக்கும் அடிப்படையில் அவர்களை பத்தி தெரிய வேணும். தெரிஞ்சு கொள்ளத்துக்கு மஜ்லிஸ் உண்டாக்க வேணும். ஏன் தெரிஞ்சு கொள்ளத்துக்கு யாராவது பேச வேணுமே, பேசினா தானே கேட்பாங்க, கேட்டா தானே பழகுவாங்க, பழகுனா தானே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப பேசத்துக்காக மஜ்லிஸ் வேணுமே. So in light of the Quran, in light of the hadith, அவுலியாக்களுடைய சிறப்புல மஜ்லிஸ் வைக்கிறது இது பித்அத் இல்ல. This is in light of the Quran, in light of the hadith.